Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create the opening balance அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன அதே சினாரியோ தான். இப்போ கண்ணன் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி 1/4/2023 ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒரு கோடு இருந்ததுன்னா ஆல்ட் பட்டன், ஆல்ட் கே போயிட்டு ஷட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ ஹெச், ஆல்ட் கே ஹெச். எந்த கம்பெனியை ஷட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷட் பண்ணிவிடுங்க. ஏன் வந்து நான் ஷட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா எந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாமல் போகும். அதுதான் க்ரியேட் கம்பெனி போவோம். கம்பெனியோடைய பேர் கண்ணன் அண்ட் கோ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அப்படியே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் அண்ட் கோ எடுத்துருவோம். அட்ரஸ் போட்டுக்கோ 10/2 பிருந்தாவனம் செகண்ட் சீட்டு, இந்த மாதிரி அட்ரஸ் போட்டுக்கோ. செகண்ட் சீட்டு சேட்பட்டு சென்னை 6,30,000. ஸ்டேட் தமிழ்நாடு. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கோம். எஸ்டிடி கோடோட போடுங்க. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடிலாம் நீங்கள் போட்டுங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4/23 to 1/4/20 என்ட்ரு கொடுத்து சேவ். அது மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நான் சொல்லி முடிகிற வரைக்கும் பில் வைஸு வேண்டாம், மெயின்டைன் இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். இந்த 3 இப்போதைக்கு தான் வேண்டான்னு சொல்லுவேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செய்ய வேண்டியது கேஷை வந்து மாற்றணும். கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 30,900 இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். அதில் போய்ட்டு கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 30,900. மேலேருந்து கீழே வரத்துக்கு கண்ட்ரோல் எண்டு, மேலே போகிறதுக்கு கண்ட்ரோல் ஹோம், கீழே வரத்துக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எண்டு, கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோல் எண்டு, கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோல் எண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா பாருங்கள், இருக்குது. இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, 70,95,671 கிரெடிட் பேலன்ஸ். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கிரெடிட் பேலன்ஸ் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோ. இங்கே இருந்தபடியே ஒரு பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. கேஷு கீழே பேங்க் இருக்குது 1,29,000. சும்மா வச்சுக்க நீங்களாவே ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ. பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. என்னுடைய அக்கௌண்ட் தான் இது. 25 எனக்கு அக்கௌண்ட் நம்பர் மறந்து வச்சேன். 2510000450157157830. என் அக்கௌண்ட் நம்பர் என்னோடது திடீர்னு மறந்து போச்சு. பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்தியா. பிரான்ச்சு சேஃப். இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறோம். எவ்வளோ பேலன்ஸோ அந்த பேலன்ஸை போடுறோம். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 1,29,000. இந்த மாதிரி சிங்கிளில் க்ரியேட் பண்ண வேண்டியது சிங்கிளில் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மல்டிபிளில் வந்து மல்டிபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் இருந்தால் போடு, இல்லைனா விட்டு. இது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே 3, 4, 7 லெட்ஜர் இருக்குது. அப்போ மல்டிபிள் லெட்ஜரில் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் 2 வகை. ஒன்று சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். இங்கே ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணி போடுறது ஒரு மெத்தடு. அல்லது இங்கே கேபிட்டல்னு செலக்ட் பண்ணிவிட்டு வெறும் கேபிட்டல் மாத்திரம் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் கேபிட்டல் அப்படின்னு போட்டு அமௌண்ட். இப்போ டிராயிங்ஸ் இருக்குது, கிஃப்ட்டு, எல்ஐசி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லெட்ஜர் மாத்திரம் தான். டிராயிங்ஸ் அமௌண்ட்டு அவன் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அவங்க கிஃப்ட்டு, எல்ஐசி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ரிலிகன் ஹெல்த்து, மெடிக்கல் இன்சூரன்ஸ், வாட்டர் டேக்ஸ். நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும், சார் டிராயிங்ஸு ஓகே அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கிஃப்ட்டு, எல்ஐசி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ரெலிகர் ஹெல்த் இன்சூரன்ஸு, வாட்டர் டேக்ஸ், இதெல்லாம் ஏன் சார் இந்த மாதிரி இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா,
whenever we are making payment, normally what we are do அப்படின்னா the person who receives the money அந்த அமௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சென்னை கார்பரேஷன் வாங்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை அப்படியே டெபிட் பேலன்ஸ் காட்டும். வாட்டர் டேக்ஸுக்கு வாட்டர் டேக்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்க் கிரெடிட் பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் கண்ணன் அண்ட் கோல கண்ணன் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அந்த பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணனுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ்லாம் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் காட்டுறதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கேபிட்டலில் டெபிட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இதையெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணிவிடுவோம். அப்போ டெபிட் கிரெடிட் டேலி ஆகி அந்த பேலன்ஸ் லெட்ஜர் பேலன்ஸு நில்லாயிடும். ஆக்சுவலாக கண்ணனுடைய கேபிட்டல் வந்து குறைச்சி இது வந்து இயர் எண்டில் நம்ம என்ட்ரி போடுறதுனால இந்த லெட்ஜர்லாம் வந்து ஜீரோ பேலன்ஸ் காட்டுது. பட் நெக்ஸ்ட் இயர் வரும்போது இதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது இந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணி போடுவோம். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கேபிட்டல் அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணிடலாமே, பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ கண்ணுக்காக நம்ம எவ்வளோ தண்ணி டேக்ஸ் அவருக்கு வந்து கேட்குறாரு, நான் வந்து என் பேரை சொல்லி எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்கோம், எவ்வளோ வீட்டு வரி கட்டியிருக்கோம், எவ்வளோ தண்ணி வரி கட்டியிருக்கோம், எதுக்கு நான் எல்ஐசிக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடு அப்படின்னா நமக்கு எடுத்து கொடுக்க முடியாமல் போய்டும். நேரேஷனில் அட்ரஸ் நீ மென்ஷன் பண்ணலாம் கேட்டா. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இதை என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய நீங்கள் டவுட் கேட்கணும். அடுத்து ஆல்ட் கேஸ் மல்டி கிரியேட் போங்க. நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோன்ஸு இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டே வந்துடும். ஆல் ஐட்டமில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோன், அது ப்ரைமரி குரூப். அன்செக்யூர்ட் லோன் அது செகண்டரி குரூப். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த போல்டாக இருக்குல்ல அமௌண்ட்டு, இந்த போல்டாக இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் டேலி பண்ணி பார்த்துக்க. எதெல்லாம் கூட்டினா இது வருது, எதெல்லாம் கூட்டினா குரூப் அமௌண்ட் வருதோ அதெல்லாம் வந்து லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் உமாதேவி, ராதாமல் இது ரெண்டையும் கூட்டினா இந்த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ உமாதேவி ராதாமல் ரெண்டும் அன்செக்யூர்ட் ஒரு கீழே வரும். ஓகேவா, உமாதேவி ராதாமல் ரெண்டும் அன்செக்யூர்ட் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமாதேவி அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, 337,500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராதாமலை கூட்டினா 4.5 லட்சம். அதான் 4.5 லட்சம். எவ்வளவு, 4 லட்சம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டுங்கிறது டிஃபால்ட் குரூப். இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் அப்படின்னு ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சோழிங்கநல்லூர் ஃப்ளாட்டுங்கிறது லெட்ஜர். இந்த மாதிரி பிளாக்ல இருக்கிறது குரூப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்னு ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே இருந்தபடியே நம்ம குரூப் க்ரியேட் பண்ண முடியும். எது லெட்ஜர், ஷோலிங்கர் ஃப்ளாட்டுங்கிறது லெட்ஜர், இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்ங்கிறது குரூப்பு. அது எது கீழே வருதுன்னா ஃபிக்ஸட் அசெட் கீழே வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஷோலிங்கர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுருக்கோம். ஷோலிங்கர் ஃப்ளாட். அந்த ஷோலிங்கர் ஃப்ளாட்டுங்கிறது ஃபிக்ஸட் அசெட் கீழே வரணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் சி பண்ணிக்கலாம். இங்கே இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் சி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள்னு டைப் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு கொண்டு வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். இப்போ ஷோலிங்கருங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள், அது எது கீழே இருக்குன்னா ஃபிக்ஸட் அசெட் கீழே இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஆல்ட் சி போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு, 69,81,100. 69,81,000 டெபிட் பேலன்ஸ். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் டெபிட் பேலன்ஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அது வந்து குரூப். கணேஷ் அன்கோ, சிவா அன்கோ ரெண்டு பார்ட்னர். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு ஒரு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் இந்த ரெண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது, கணேஷ் அன்கோ. கணேஷ் அன்கோங்கிறது லெட்ஜர் நேம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து குரூப் நேம். இந்த இடத்துல ஆல்ட் சி போயிட்டு க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, ஆல்ட் சி. அது எது கீழே வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, 28,58,232.56. அடுத்தது சிவா அன்கோ. சிவா அன்கோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நீ அங்கே ஆல்ரெடி இதை சேவ் பண்ணிட்ட, நீ லெட்ஜர் தான் சேவ் பண்ணல, குரூப் சேவ் பண்ணிட்ட, அதனால் செலக்ட் பண்ணும்போது வரும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்தது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு லெட்ஜர் குரூப் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் அலைஸ் இன்சூரன்ஸ், இது வந்து எது கீழே வரணும்? ட்ரேட் இன்சூரன்ஸ் கீழே வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரணும்? ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? பஜாஜ் 4 லட்சம். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் 3,75,000. அது எது கீழே வரணும்? அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 3,75,000. இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஷேர்ஸ் 10,000. ஷேர்ஸு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000. எஃப்டி ப்ரீமா ப்ளஸ் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 4,89,905.01. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்டு 2,75,000. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். $2,75,000. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ரீக்ரோத் மேக்ஸிமர் இன்சூரன்ஸ், அது வந்து எதுக்கே வரும்? ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா? 95,000. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் 2,75,000 கம்ஸ் அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். 2,75,000. UTI MEP 95 யூனிட் ஸ்கீமு அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 15,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ்க்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ இந்த மாதிரி கோடு வந்துன்னா அது குரூப்னு அர்த்தம். இது டேலியிலேருந்து எடுத்த ட்ரையல் பேலன்ஸ். ஜனா அண்ட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கீழே வரும். என்ன வரணும்? ஜனா அண்ட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரணும்? அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எது கீழே வரும் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ். இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ, இங்கே இருந்தபடியே எடிட் பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பாருங்கள். கரண்ட் அசட்ஸ் ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 3 லட்சம். ஏபிசி ஃபைனான்ஸ் சென்னை அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 3,30,000. ஸ்டாக் இன் ஹேண்ட் இதை நீங்கள் சிங்கிளில் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டாக்கிங் ஹேண்டு போட்டு பார்க்குறேன். இங்கே ஸ்டாக்கிங் ஹேண்டு இருக்குது, பரவாயில்ல. 17,50,000. கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் 3,418. கமிஷன் ரிசீவ்டு. டைரக்ட் இன்கம் 8,100. brokerage டைரக்ட் இன்கம் 153,783. சர்வீஸ் சார்ஜஸ் டைரக்ட் இன்கம் 75,600. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு டைரக்ட் இன்கம் எவ்வளவு? 65,700. இது ஒரே லெட்ஜர். சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் KMBL கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரே லெட்ஜர். அப்படியே ஒரே லெட்ஜர். சேலரி ரிசீவ்டு ஃப்ரம், நீ வந்து ஷார்ட்டாக போடுவாங்க. சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் KMBL அண்டர் டைரக்ட் இன்கம் 75,450. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் share of profit under direct income. Share of profit from an investment under
டைரக்ட் இன்கம் 35,165. அடுத்தது இன்டைரக்ட் இன்கம், மீட்டிங் அலவன்ஸ் ரிசீவ்டு, indirect income 21,600. dividend income 99,312. income tax refund வந்திருக்கு 3,492. 3,492. எக்ஸ்பென்ஸ் இல்லையா போட்டோமா? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை. டைரக்ட் இன்கம், கரண்ட் அசெட்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே இல்லை. ஓகே, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். இப்போ போய்ட்டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஏடிஆர் டேலி போய்ட்டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 4 லட்சம். எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது செக் பண்ணுங்க. 4 லட்ச ரூபாய்க்கு என்ன இருக்குது அமௌண்ட்டு? 4 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஏதாவது விட்டோமா? ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி சார் செக் பண்ணுறது? 4 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது விட்டோமா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, டெபிட்டையும் கிரெடிட்டையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்குது? அசெட் சைட் தான் இருக்குது. அப்போ டெபிட் சைட் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 69, 81, 100 இது போட்டாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப். இது வந்து பார்த்திங்கன்னா 28, 58, 232, 7,05,905 இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபோன். இந்த ரெண்டும் சேர்ந்த அமௌண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபோன் அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதில் போய்ட்டு கரெக்டாக இருக்க 7,06,905, 28, 58, 232 ரைட். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் ஒரு தலையில் ஒரு தட்டுங்க. மொத்தம் 15,81,000. பஜாஜ் வந்து 4.5 லட்சம். பஜாஜ் வந்து 4.5 லட்சம். ஓகே, அடுத்தது ஐசிஐசி 375. கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ஹைடா. ஐசிஐ கண்ட்ரோல் ஆர் 375. அடுத்தது ஷேர்ஸ் எப்படி பார்க்கணும்? கண்ட்ரோல் ஆர் 10,000. அடுத்தது ப்ரீமா ப்ளஸ் 489. இங்கே பார்த்தீங்கன்னா 4,89,905. நம்ம என்ன போட்டிருக்கோம்? 89,905. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துங்க. இந்த இடத்துல 4 லட்சத்து என்ன அமௌண்ட் இருக்குது? 4,89,905 ரூபா 1 பைசா அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இன்னும் 30 பைசா இருக்குது. அப்போ இந்த 30 பைசாக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பாருங்கள். வேறு எங்கே பைசா காலம் இருக்குன்னு பாருங்கள். ப்ரீமா ப்ளஸ்ஸு போட்டாச்சு. கணேஷனுக்கும் 69 பைசா போட்டாச்சு. வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பைசா காலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 70 பைசா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 70 பைசா இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 பைசா இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைசா வந்து மறைஞ்சிருக்கும். ஓகேவா? 70 பைசா ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சுற பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 70 பைசா வந்து பார்த்திங்கன்னா 30 பைசாவா? இங்கே 30 பைசான்னு போடுவோம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம். 60 பைசா ஆயிடுச்சு. சாரி, ப்ராஃபிட்டில் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இதுலேருந்து 30 பைசா கம்மி பண்ணி போடணும். 17,95,671 மைனஸ் 0.30 போட்டிங்கன்னா ப்ராஃபிட் லாஸுக்குள்ளே 30 பைசா வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 பைசா வந்து இங்கே மறைஞ்சி இது என்னாச்சு? ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1,50,71,042.70 ஓகேவா? அமௌண்ட்டு டேலி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். அநேகமாக உங்களுக்கு நான் பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி பண்ணணும்னு காமிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த 2 சம்மும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸு இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். அது மாதிரி போட்டு இந்த 2 சம்மையும் சக்ஸஸ் பண்ணி, சார் நான் டன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தம்ஸ்அப் போடுவீங்க. என்ன பண்ணுங்க, ஏதாவது போடுங்க.
எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். ஜெய்ஹிந்த்.